மலரும் மணமும் போல நிலவும் ஒளியும் போல இணைபிரியா ஜோடியாய் இறைவனோடு சதா இணைந்திருக்கத் தெரிந்த கர்ம யோகிகளான நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பும் பணிவும் நிறைந்த வணக்கங்கள். கர்ணன்தான் தனது மூத்த மகன் என அறிந்த குந்தி தேவி கர்ணனிடம் உண்மையை கூறி என்னுடன் அழைத்து வந்து விடுகிறேன் என கூறி புறப்படுகிறாள். ஸ்ரீ கிருஷ்ணரோ கர்ணன் உன்னுடன் வரமாட்டான், அப்படி வராத நிலையில் அவனிடம் 2 வரம் கேள் என்று கூறி அனுப்புகின்றார். ஒரு வரம், அர்ஜுனனைத் தவிர மற்ற 4 பேரை கர்ணன் கொல்லக்கூடாது. இன்னொரு வரம், யுத்த களத்தில் கர்ணன் தன்னுடைய நாகாஸ்திரத்தை அர்ஜுனன் மீது ஒரே ஒரு முறை மட்டும்தான் பிரயோகிக்க வேண்டும் என்பதுதான் அந்த வரங்கள். குந்தி தேவி பயந்து போய், ஒருவேளை முதல் முறையிலேயே நாகாஸ்திரம் அர்ஜுனனை தாக்கிவிட்டால் என்று கேட்கின்றாள். அதற்கு ஸ்ரீ கிருஷ்ணரோ, அதுதான் கூடவே நான் இருக்கின்றேனே, ஏதாவது செய்து நான் காப்பாற்றி விடுவேன், உனக்கேன் வீண் பயம் என்று கூறி சமாதானப்படுத்துகின்றார். கர்ணன் யுத்தத்தில் நாகாஸ்திரத்தை அர்ஜுனனின் கழுத்துக்கு குறிவைத்து விடும் பொழுது கிருஷ்ணர் தேரை தனது காலால் அழுத்த அம்பு அர்ஜுனனின் கிரீடத்தை தாக்கி கீழே சாய்த்தது. அர்ஜுனனின் உயிர் தப்பியது. இறைவனின் துணையானது மலைபோல் வரும் துன்பத்தையும் பனிபோல் உருகச் செய்துவிடும் என்பதற்குத்தான் இந்த கதை கூறப்பட்டு இருக்கிறது. நான் தனியாக இருக்கின்றேன் அல்லது என்னுடையவர்கள் தனியாக இருக்கிறார்களே என்ற எண்ணம் தான் கவலையை அல்லது பயத்தை தருகிறது. இறைவன் கூட இருக்கின்றார் என்ற சத்தியத்தை மாயையானது மறக்க வைத்து விடுகிறது. 2 சிசுக்கள் தாயின் கர்ப்பத்தில் இருந்து கொண்டு உரையாடுகின்றன. முதல் சிசு கூறுகிறது, இன்னும் சிறிது நாட்களில் நாம் பிறக்கப் போகின்றோம், அதாவது வெளி உலகம் செல்லப் போகின்றோம் என்றது. அப்படியானால் அந்த வெளி உலகத்தில் நம்மை யார் கவனித்துக் கொள்வார், நமக்கு யார் தினசரி உணவளிப்பார் என 2வது சிசு கேட்டது. நமது எல்லா தேவைகளையும் கவனித்து கொள்ள, நம்மை அன்புடன் வளர்க்கத்தான் நமக்கு நமது அம்மா இருக்கின்றாரே என்றது முதல் சிசு. அம்மாவா, அவர் எங்கே இருக்கின்றார் என்று கேட்டது 2வது சிசு. அதற்கு முதல் சிசு சிரித்து கொண்டே, இப்போது நாம் இருப்பதே அம்மாவுக்குள் தான் என்றது. இப்படித்தான் நம்மில் பலரும் இவ்வளவு காலம் வண்டியை எப்படியோ ஓட்டிட்டோம், குடும்பத்தை எப்படியோ இங்கு வரை கொண்டு வந்து சேர்த்து விட்டோம், இனி என்னென்ன ஆகுமோ என்னென்ன நடக்குமோ, எப்படி சமாளிக்கப் போகின்றோம், எப்படி எதிர்கொள்ளப் போகின்றோம் என்ற கவலை 2வது சிசுவுக்கு இருந்தது போலவே இருக்கிறது. அதற்கு பதில், அதற்கான விடை அந்த முதல் சிசு கூறியதுதான். இவ்வளவு காலம் நம்மை நல்லவிதமாக கவனித்து கொண்டதும் எல்லா சிக்கல்களிலிருந்தும் விடுவித்ததும் நம் தந்தையாகிய இறைவன்தான். வரும் காலங்களிலும் கண்ணை இமை காப்பது போல நம்மை காப்பாற்றுவதோடு கரை சேர்க்கப் போவதும் இறைவன்தான். இந்த நம்பிக்கை உடையவர்களே ஆஸ்திகர்கள். என்னாகுமோ, ஏதாவது தவறாய் நடந்து விடுமோ என்று குந்தி பயந்தது போலவே நிறைய பேருக்கு பயமும் ஏற்படுகிறது. கிருஷ்ணர் குந்திக்கு கூறியது போலவே இறை தந்தையும் நம்மிடம் கூறுகின்றார், நான் தான் உங்கள் கூடவே இருக்கப் போகின்றேனே, ஏன் வீணாக கலங்குகிறீர்கள், நம்பிக்கையுடன் இருங்கள், உற்சாகத்துடன் இருங்கள், தைரியமாக இருங்கள். இதுதான் உண்மையான ஆன்மீகத்தன்மையாகும். படைத்தவனே பாதுகாப்பு. கிராமத்தில் மிக எளிமையாக கூறுவார்கள், மரத்தை வைத்தவன் தண்ணீர் ஊற்றுவான் என்று. அதுதான் சத்தியம். பரீட்சைக்கு பயந்து பள்ளியில் சேராமல் இருப்பார்களா என்ன? நாம் பாஸாகி விடுவோம் என்ற நம்பிக்கை மாணவனுக்கு எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு நாமும் வாழ்வில் பெரும் வெற்றி பெறுவோம், சாதனை செய்வோம், உலகிற்கே நல்லது செய்வோம். அதற்கு இறைவன் துணை எப்பொழுதும் நமக்கு உண்டு என்ற நம்பிக்கை நமக்கு மிக மிக முக்கியமாகும். நான் உன்னை விட்டு எப்போதும் பிரிவதும் இல்லை, விலகுவதும் இல்லை என்று இறைவன் உறுதி அளிக்கின்றார். நாம் தாம் அவ்வப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு நான் தனியாக இருக்கின்றேனே, என்ன செய்வேன் என கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடுகின்றோம். நான் என்கின்ற வார்த்தையை எங்கேயும் தனியாக பயன்படுத்தாதீர்கள். நானும் எனது தந்தையாகிய இறைவனும் சேர்ந்தே இருக்கின்றோம், சேர்ந்தே நடக்கின்றோம், சேர்ந்தே உண்கின்றோம், சேர்ந்தே பணியாற்றுகின்றோம், சேர்ந்தே உறங்குகின்றோம் என இறைவனோடு உள்ளத்தால் இணைந்த வடிவமாக இருப்போம். பிறகு துன்பம் என்பது நாம் இருக்கும் திசையை கூட திரும்பி பார்க்காது, வெகு தொலைவிற்கு ஓடிவிடும். அம்மையே, அப்பா, ஒப்பிலா மணியே, அன்பினில் விளைந்த ஆரமுதே, செல்வமே, சிவபெருமானே, யான் உன்னை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன், எங்களெந்து அருளுவது இனியே என மாணிக்கவாசகர் பாடியது போல அன்பான உள்ளத்தால் ஜோதியான இறைவனை இறுகப் பற்றி கொள்வோம். எல்லையில்லா பெருவாழ்வு வாழ்வோம். நல்லது. நன்றி. வணக்கம்.